ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்கிஸ் கிச்சன். இன்றைக்கி இல்கிஸ் கிச்சனில் வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயமாக எடுத்து அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க. இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நாங்கள் 1.5 வாழைக்காய் போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும் தண்ணி. அது வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக இழுத்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருக்கிற கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் போதும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுதாங்க ஒரு சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.